Hi all, welcome to Easy Cooking with Preeti. சிம்பிளாக ஈஸியாக குயிக்காக எப்படி சமைக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்துடலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இன்னியோட ஸ்பெஷல் ஆட்டுக்கால் பாயா. ஆட்டுக்கால் பாயா அவ்வளோ சிம்பிளாக அதானே யோசிக்கிறீங்க? நிஜமாகவே சிம்பிள் தாங்க. அதை நம்ம சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு டேஸ்டியாக பண்ண போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அந்த குக்கரில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. அந்த ஆயில் நல்லா சூடான உடனே அதில் ஒரு 4 துண்டு பட்டை போட்டுக்கோங்க. ஒரு 4 ஏலக்காய் போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு 4-5 லவங்கம் போட்டுக்கோங்க. அது கூட ஒரு அன்னாசி பூ போட்டுக்கோங்க. ஒரு 4-5 பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க. அது கூட 2 கட் பண்ண வெங்காயம் போட்டுக்கோங்க. அது கூட 2 தக்காளியும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கின உடனே இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு ஆட்டுக்கால் எடுத்திருக்கேன். அந்த ஆட்டுக்காலை நான் முதல்ல வேக வச்சுக்கிட்டேன். மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். ஸோ நம்ம இன்றைக்கி வேக வச்ச ஆட்டுக்கால் தான் போட்டு பாயா பண்ண போகிறோம். ஸோ இஞ்சி பூண்டு வதங்கின உடனே அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு அது கூட ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு ஆட்டுக்கால் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஒரு ஆட்டுக்காலுக்கு தேவையான மசாலா இதான். ஸோ இது நல்லா வதங்கின உடனே ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். அதை நல்லா கொதித்த உடனே அந்த வேக வச்ச ஆட்டுக்காலை அதில் போட்டுக்கோங்க. வேக வச்ச ஆட்டுக்காலை போட்டு அதை இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ அந்த உப்பு, மிளகாய்த்தூள் எல்லாம் அதில் இறங்கட்டும். அது இறங்குனதுக்கப்புறமா அதில் ஒரு மசாலா ஊற்ற போகிறோம். ஸோ அந்த மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணோன்னா, ஒரு ஜாரில் 1/4 மூடி தேங்காய், அது கூட ஒரு ஸ்பூன் கசகசா, அது கூடவே ஒரு 10 முந்திரி, அது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு, அது கூட ஒரு ஸ்பூன் மிளகு, இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ நல்லா கொதிச்சிட்ருக்க ஆட்டுக்காலோட இந்த மசாலாவை சேர்த்துக்க போகிறோம். இது கூடவே நம்ம எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்த தண்ணி ஊற்றிக்க போகிறோம். நான் இன்றைக்கி சாதத்துக்காக பாயா பண்ணுறேன். இதுவே இடியாப்பத்துக்கு, ஆப்பத்துக்கு, தோசைக்குன்னா கொஞ்சம் தண்ணியாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஊற வச்சு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சாதத்துக்கு கொஞ்சம் திக்கான கிரேவியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. ஒரு 1/4 மணி நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா நம்மளுடைய ஆட்டுக்கால் பாயா ரெடி. கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் தூவி இறக்கிக்கோங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். இட்லி தோசையோட சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் சாதத்தோட ஆட்டுக்கால் பாயாவும் கூடவே 65யும் செஞ்சுருக்கேன். இந்த ஆட்டுக்கால் பாயாக்கும் 65க்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட காம்பினேஷன் நிஜமாகவே பக்காவாக இருக்கும். ஸோ எல்லாருமே இதே மாதிரி சமைச்சு பார்த்து நல்ல ருசியாக சாப்பிடுங்க. ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.